சாப்பிட்டாச்சான்னு கேட்குறது நம்மளுடைய கலாச்சாரங்களில் ஒரு பகுதியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் யாருமே பசியில் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் கேட்குறோம். சரி, இது சாதாரண ஒரு விஷயம். ஆனால் இது பல நாட்களாக சாப்பிடாமல் பட்டினியாகவே இருக்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட சாப்பிட்டாச்சான்னு கேட்குறது ரொம்பவே கடினமான ஒரு கேள்வி தான். அடுத்த நிமிடமே கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடும் இல்லையா? இப்படி இந்த தேசம் ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை சந்திச்சது. 1876லேருந்து 78 வரை தாது வருட பஞ்சம் அப்படிங்கிறது இப்போ நம்ம தென்னிந்தியாவில். இந்த பஞ்சம் அப்படிங்கிறது இயற்கையா செயற்கையா அப்படின்னு கேட்டால் பஞ்சம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயற்கையாக தான் இருந்துட்டு இருந்தது. ஒருவேளை ஒரு இடத்துல பஞ்சம் வந்தது அப்படின்னா மக்கள் அடுத்த செழிப்பான இடத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. ஆனால் இது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களோட தவறான நிர்வாக சீர்கேடு, அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு பஞ்சத்தை பார்த்தது நம்ம தென்னிந்தியா. பசியில் அழக்கூடிய அந்த பச்சிளம் குழந்தையோட அழுகையை கண்ணால் பார்க்கக்கூட முடியலை. ஏன்னா பால் கேட்டு அழக்கூடிய அந்த குழந்தைக்கு நீரை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சம். கண் முன்னாடியே அந்த பச்சிளம் குழந்தைகள்லாம் இறந்து போயிட்டுருக்கு. உலகத்தில் வெற்றிடமே இல்லைன்னு சொன்ன அறிவியலுக்கே பாடம் புகட்டுறதுக்காக தான் இந்த பஞ்சம் வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வயிற்றுலாம் வெற்றிடம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சம். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, நீர்நிலைகளையும் இயற்கை வளங்களையும் மக்கள் பராமரிக்க கைவிட்டது தான் மிகப்பெரிய காரணம். ஏன்னா அது எல்லாத்தையுமே ஆங்கிலேயர் கையில் எடுத்தாங்க. பயங்கரமான வரியை வசூல் பண்ணாங்க. நம்ம மக்களை எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாங்க. இங்கிருந்து டன் கணக்கான தானியங்களை இங்கேருந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் இங்கே 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்தோம். அடி வயிற்று கஞ்சிக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டாங்க. இது எல்லாம் இந்த தாது வருட பஞ்சம் 1876 லிட்டன் பிரபு காலகட்டத்தில் நடந்தது. நீர்நிலைகளையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க மறந்த மக்களுக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்டனை தான் இந்த பஞ்சம்.